வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோசன் அவத்துக்கான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் கம்மியான அப்டேட்ஸ் தான், பட் எல்லாமே தரமான அப்டேட்ஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசிக்கு எடுத்து போயிடுவோமா? டிசியில் சூப்பர்மேன் படத்துக்கான அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அவுட்டோர் ஷூட்டிங்கே வந்திருக்கு. அந்த சமயத்தில் அந்த படம் பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் பற்றி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டுக்கோ, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் நம்ம சூப்பர்மேனோட ஃபர்ஸ்ட் லுக், வித்தியாசமான ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மேன் இன் ஆக்ஷனுங்கிற மாதிரி அவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்டைலில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் சீக்வன்ஸ் பற்றி காமிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ டெக்னிக்கலாக இந்த சூப்பர்மேன் படத்தில் நம்ம ஒரு செகண்ட் இயர் சூப்பர்மேனை தான் பார்க்க போகிறோம். புதுசாக இப்போ தான் அந்த சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ் அவர் வராரு. புதுசான சூப்பர் ஹீரோவா மெட்ரோபாலிஸ்ல என்ட்ரு ஆகுறாரு. சோ அது என்ன மாதிரி போர்ட்ரே பண்ண போறாங்க தெரியல, பட் நல்லா இருக்கு. ரொம்ப பிராக்டிகலா எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஜேம்ஸ் கன். அந்த செட் பிக்ஸ் பத்தி தனி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. சோ அதே மாதிரி இந்த சூப்பர்மேன் பத்தின அஃபிஷியல் அப்டேட்ஸ் வர காமிகான்ல கிடைக்குமா நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது போல. பிகாஸ் ஜேம்ஸ் கன் நான் காமிகானுக்கு வர மாட்டேன், சோ காமிகான்ல டிசி அப்பியரன்ஸ் இருக்காதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காப்ல. ஏன்னா சூப்பர்மேன் ஷூட்டிங் போயிட்டு இருக்குமா, ஷூட்டிங் ஷெட்யூல் அண்ட் காமிகான் அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொலைட் ஆகிற அந்த சமயத்தில் காமிகான்ல ஜேம்ஸ் கன் அப்பியரன்ஸ் இருக்காது. சோ ஜேம்ஸ் கன் வரலனா அவருடைய கண் பார்வையில் இருக்க டிசியும் பாசிபிளி வராதுன்னு தான் நம்புறேன். ஸோ காமிக்கால நீங்க டிசி அப்டேட்ஸ் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. பட் வேற ஏதாவது டிசி சம்பந்தப்பட்டாத வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்ன பண்ண போறாங்க தெரியல, பட் டிசி வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இல்ல காமிகான் டேட்ல வேற ஏதாவது சோஷியல் மீடியால கூட அப்டேட்ஸ் வரலாம், பார்ப்போம், காத்திருப்போம். அதை தொடர்ந்து த பென்குயின் சீரிஸ்க்கான செகண்ட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் தரமா இருக்குங்க, செம்ம குவாலிட்டியில் இருக்கு. செப்டம்பர் மாதம் இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் எந்த குவாலிட்டியில் இருந்துச்சோ அதுல இருந்து ஒரு பிசுறு கூட நவரக்கூடாதுங்கிற மாதிரி தான் இந்த ட்ரெய்லரே கட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஏதோ ஒரு படமா ரிலீஸ் பண்ணிருக்கலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. ஸோ சீரிஸும் கண்டிப்பாக குவாலிட்டியா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. மறக்காம டைம் இருந்தா இந்த ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஏன் இதோட அந்த டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம மார்வல் சைடில் போகும்போது இந்த வாரம் ஹாட் டாப்பிக்காக இருந்த ஒரு விஷயம், நம்ம ரயன் காஸ்லிங்கை கோஸ்ட் ரைட்டராக கேஸ்ட் பண்ணிட்டாங்க தான். கோஸ்ட் ரைட்டர் அண்ட் மிட்நைட் சன்ஸ்க்கான அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்க விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோஸ்ட் ரைட்டருக்கு தனியாக படம் வர போறதுல மிட்நைட் சன்ஸ்ல தான் அவர் அப்பியர் ஆக போறாரு. ஸோ பிளேடுக்கு அப்புறம் தான் மிட்நைட் சன்ஸ் வரதா இருந்துச்சு. பட் பிளேட் படத்தோட கமிட் ஆகிட்டு இருந்த அந்த டேரக்டர் ஃபயர் பண்ணி புது டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. பிளேட் படம் எனக்கு என்னமோ அடுத்த வருஷம் வராது போல. அதுக்கு முன்னாடி நாங்கள் மிட்நைட் சன்ஸ் எடுத்துறோம் அப்படிங்கிற டாப்பிக்ல கூட பாசிபிளி இப்போதைக்கு அந்த கோஸ்ட் ரைட்டருக்கான கேஸ்டிங்கை தேடிட்டு இருக்கலாம் நம்புறேன். ஸோ ரயன் காஸ்லிங் ரொம்ப நாளாக நான் கோஸ்ட் ரைட்டராக வந்து சொல்லி ஆசைப்பட்டு இருக்காங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் ஆசைப்பட்ட ஸ்டைல்லையே இந்த பக்கம் பாசிபிளி கோஸ்ட் ரைட்டராக அவர் உள்ள கூட்டிட்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாகிடுச்சு. கடந்த ஒரு வாரமாக இதாங்க ஹாட் டாபிக். ரயன் காஸ்லிங் சூப்பராக சூட் ஆவார் தான், பட் அவரை விட நிறைய பேர் எதிர்பார்த்தது ஆப்வியஸாக கியானு ரீவ்ஸ் தான். கியானு ரீவ்ஸ் வந்து தான் நல்லா இருந்திருக்கும். பட் எனிவேஸ் பொறுத்தது பார்ப்போம். இது இன்னும் இப்போதைக்கு அஃபிஷியல் ஆகலை, பட் ஹை பாசிபிலிட்டி ரயன் காஸ்லிங் கோஸ்ட் ரைட்டராக வரலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரயன் காஸ்லிங்கா, கியானு ரீவ்ஸா, யார் கோஸ்ட் ரைட்டராக வந்தால் நல்லா இருக்கும்? குத்தாசா மறக்காம கீழே காமெண்ட் பண்ணுங்க. சோனி பையன் சும்மா இருக்க மாட்டான் போலையே அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி இப்போதைக்கு சோனி லைவ் ஆக்ஷன் மைல்ஸ் மொரால்ஸை கேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்களாம். மைல்ஸ் மொரால்ஸுக்குன்னு தனியாக படம் வருமானு தெரியல, பட் லைவ் ஆக்ஷன் மைல்ஸ் மொரால்ஸை அடுத்து வரப்போகிற ஸ்பைடர்மேன் 4ல இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஐடியா ஆக்சுவலாக மார்வலுக்கு இருக்குது. பட் அதை வந்து நம்ம சோனி முன்னாடியே பண்ணலாங்கிற ஒரு தாட்டில் இப்போதைக்கு மைல்ஸ் மொரால்ஸை தேடிட்டு இருக்காங்களாங்க. ஸோ சோனி சைட் ஸ்பைடர்வர்ஸில் மைல்ஸ் மொரால்ஸ் வர போகிறாரா, இல்லை MCU ஸ்பைடர்மேன் 4க்குள்ளே மைல்ஸ் மொரால்ஸ் வர போகிறாரா, இதில் எது நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து முடிவு எடுக்க முடியும். சோனி ஸ்பைடர்வர்ஸ்க்குள்ள வந்துச்சுன்னா அந்த கேஸ்டிங் பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாம். ஏன்னா அவனுங்க எடுக்கிற எந்த ஸ்பைடர்வர்ஸ் படமும் பெருசாக ரீச் ஆக மாட்டேங்குது. சும்மா ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸ் விட்டு இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மைல்ஸ் மொரால்ஸ் போனார்னு வச்சுக்கோங்களேன், ஊற்றி முடிக்க வேண்டியது தான். பட் அதுவே MCUக்குள்ள மைல்ஸ் மொரால்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஒரிஜினல் லீக்கான ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இந்த MCUவில் வர போகிற அடுத்த ட்ரைலஜியை ஃபாலோ பண்ணி மைல்ஸ் மொரால்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்டாகவே இருக்குது. சொல்ல முடியாது, மைல்ஸ் மொரால்ஸ் MCUக்குள்ள வரலாம், வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதுக்கான கேஸ்டிங் ஒர்க்கில் இப்போதைக்கு சோனி இன்வால்வ் ஆகியிருக்காங்களாம். ஸோ கூடி சீக்கிரம் யார் அடுத்த லைவ் ஆக்ஷன் மைல்ஸ் மொரால்ஸுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் மைண்டில் யாராவது இருக்காங்களா? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் லூகாஸ் தெரியும்ல, அவன் பர்ஃபெக்டாக இருப்பான்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி? அண்ட் டாக்கிங் அபவுட் ஸ்பைடர்மேன் 4 இப்போ வரைக்குமே அந்த படத்துக்கான டேரக்டர் யாருன்னே தெரியல. ஸோ டேரக்டர் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக தான் நடந்துட்டு இருக்கேன். லேட்டஸ்ட்டாக அந்த மிஸ் மார்வல் டேரக்டர்ஸ் ஃபிலால் அண்ட் ஃபாரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் ஸ்பைடர்மேன் 4 எங்ககிட்ட டேரக்ட் பண்ண கொடுத்தா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம், அது எங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் மார்வல் சீரிஸ் பார்த்துருப்பீங்க, கொடுக்கப்பட்ட குட்டி பட்ஜெட்லேயே ஓரளவுக்கு டீசென்டான சீரிஸ் அதை பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டு கூட்டு போனாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாசிபிளி எங்கள் ஸ்பைடர்மேன் 4 ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் கூட்டு போகிறதுக்கான சான்சஸும் அதிகம். ஜான் வாட்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு தான் தோணுது. ஸோ புது டேரக்டர் தான் வர போகிறாங்க. அந்த டேரக்டர்ஸ் யாருன்னு இது வரைக்கும் தெரியல. எனக்கு மிஸ் மார்வல் டேரக்டர்ஸ் நல்லா இருப்பாங்க தான் தோணுது. உங்களுக்கு எப்படி? இந்த டேரக்டர் கேஸ்டிங்லாம் பார்க்கும்போது எனக்கு பிளேட் படம் தாங்க வைத்தறிச்சலாக இருக்குது. பையவளைங்க கேஸ் பண்ண டேரக்டரே தூக்கி போட்டுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. பிளேட் படத்தை எடுத்து தொலைகிறா எப்பா. அண்ட் ஃபைனலி டெட்பூல் அண்ட் வுல்வரின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ தான் முடியுதா நீங்கள் கேட்பீங்க. எஸ், கடைசி செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்வல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போதைக்கு ஃபிலிம் ரெடியாக இருக்குது. எதிர்பார்த்த மாதிரியே ஜூலை 26 படம் வந்துருங்கிறத 100% அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. அதுவும் நீங்கள் ஜப்பான் சைனாவில் இருந்தீங்கன்னா அங்கே ஜூலை 24 இந்த படம் ரிலீஸ் ஆக போதான்.
ஸோ ஜூலை 24லேருந்து நீங்கள் உஷாராக இருக்கிறது நல்லது. ஏன்னா எங்கே ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகுதோ அங்கேருந்து ஏகப்பட்ட லீக்ஸ் அண்ட் ஸ்பாய்லர்ஸ் அதை பற்றி கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ சைனா அண்ட் ஜப்பானில் இது வந்து ஜூலை 24 ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டெட்பூல் அண்ட் வுல்வரின் ரிலீஸ் ஆகிற அந்த ஒரு 2-3 நாள் உஷாராக இருந்துக்கங்க. நிறைய ஸ்பாய்லர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பி கேர்ஃபுல். அதே மாதிரி எக்ஸ்மென் 97 சீரிஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். அந்த சீரிஸ்க்கான சீசன் 2 அண்ட் சீசன் 3 கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே. ஸோ அந்த சீசனை ஃபாலோ பண்ணி ஏகப்பட்ட ஸ்பின் ஆஃப் வரப்போதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஸ்பின் ஆஃப் இப்போதைக்கு நடக்காது. சீசன் 3க்கு அப்புறம் தான் இதை பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு சின்ன ரிப்போர்ட் கிளம்பியிருக்கு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கான ஸ்பின் ஆஃப் லேட்டாக தான் வரும் போல, பட் எனிவேஸ் வரும் நம்புறேன். அதே மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்க்கான அந்த ஷூட் அதை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்க ஆக்டர்ஸ் எல்லாருமே இப்போதைக்கு அந்த ரோலுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களாம். அடுத்த 2 வாரத்தில் இந்த ஷூட் அப்டேட் கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எனக்கு என்னமோ லேட்டுங்கிற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் இது கூடவே ரிலீஸ் ஆக போகிற சூப்பர்மேனுக்கு இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கால்வாசி ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் சட்டுப்பட்டு ஆரம்பிச்சா தானே ஷூட்டிங் முடியும். சீக்கிரமாக முடிஞ்சா தானே படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் டைமுக்கு. தொடங்கிடும், பார்ப்போம். இதோட இந்த வாரத்துக்கான மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அடுத்து வரப்போகிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கிராஸ் ஓவர் G.I. Joe பார்க்கில் இருக்க போகிறது இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 50% கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அஃபிஷியல் அப்டேட் கிடைக்கல. பட் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் பாசிபிளி அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தோட லீடாக இருக்கலாம். அது முக்கியமாக G.I. Joe-வா வரலாம்ங்கிற மாதிரி இப்போதைக்கு பேசிட்டு இருக்காங்க. எஸ், அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் ஒரு கிராஸ் ஓவர் படமாக தான் இருக்க போது. பீஸ் படத்துலேயே வந்து அதை டீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதில் G.I. Joe-ஓட லீடாக கூட பாசிபிளி இந்த பக்கம் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வரலாம். நல்லாயிருக்கும் தோணுது. ரொம்ப நாள் கழிச்சு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கிராஸ் ஓவர் பண்ணுறாங்களே. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப கிரவுண்டடாக ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இல்லாமல் ஒரு 5 to 6 கேரக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ண படமாக தான் இருக்குங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. ரைஸ் ஆஃப் பீஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படமும் நல்லா இருக்கும். நம்ம அன்சார்ட்டட் டாம் ஹாலண்டோட அன்சார்ட்டட் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இப்போதைக்கு அன்சார்ட்டட் 2 கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ரொம்பவே லேட் ஆகியப்பா. அன்சார்ட்டட் 1 வந்துட்டு அப்புறமே அன்சார்ட்டட் 2 வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிக்கிறாங்க. பட் எனிவேஸ் அன்சார்ட்டட் 2 கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். சேம் நம்ம டாம் ஹாலண்ட், மைக் வால்பர்க் 2 பேருமே ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. மைக் வால்பர்க் இந்த முறை மீசெல்லாம் வச்சுக்கிட்டு சல்லியாக தான் வர போகிறாருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அன்சார்ட்டட் ஒரு டீசென்டான படம். அன்சார்ட்டட் 2ல இன்னும் நிறைய விஷயங்கள் புதுசாக அவங்க மாற்றணும். அந்த அட்வென்ச்சருங்கிற ஒரு ஃபீலிங் அவங்க கொண்டு வராமல் விட்டாங்க. அன்சார்ட்டட் 1ல நிறைய செட் பீசஸ் மிஷனாக தான் அது போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் அந்த அட்வென்ச்சர் ஃபீலிங்கை கொண்டு வந்தாங்கனாலே போதும் நம்புறேன். அன்சார்ட்டட் 2 இஸ் ஹேப்பனிங். எத்தனை ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு மறக்காம லைக் பண்ணி தெரிவிக்காமீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்சைட் அவுட் 2 ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு தரமான படம். ஸோ அந்த படத்துக்கான ஸ்பின் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். அடுத்த வருஷம் 2025 இந்த ஸ்பின் ஆஃப் ஒரு சீரிஸ் வடிவத்தில் ரிலீஸ் ஆகுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பின் ஆஃப் எதை பேஸ் பண்ணி இருக்க போதுன்னு தெரியல. பட் அந்த எமோஷன்ஸ் ஒவ்வொரு மைண்டுக்குள்ளேயுமே என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அந்த ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த கதை வந்து நகருங்கிற மாதிரி லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் இந்த இன்சைட் அவுட் 2க்கு ஒரு ஸ்பின் ஆஃப் வரப்போகுது. இன்சைட் அவுட் 2 ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? அதை தொடர்ந்து இது வர ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மைல் 2. ஸ்மைல் 1 எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியலங்க. தரமான ஒரு படம். மிஸ் பண்ணாமல் பாருங்க. செம்ம ஃபன்னா, செம்ம கிரிப்பியாக இருக்கும் அந்த படம். வெறும் 15 மில்லியனில் எடுக்கப்பட்ட அந்த படம் $250 million வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அட்டென்ட் பண்ண அந்த சமயத்தில் இப்போதைக்கு ஸ்மைல் 2க்கு அதிகமான காசு செலவு பண்ணி ஒரு வித்தியாசமான படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்மைல் மான்ஸ்டர் ஒரு பாப் ஸ்டாரை அட்டாக் பண்ண போது அந்த பாப் ஸ்டார் அந்த மான்ஸ்டர் கிட்ட தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் பேசிக் அவுட்லைன். ட்ரெய்லர் செம்ம ஃபன்னாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதை தொடர்ந்து நம்ம ஜான் ஸ்னோ, கிட் ஹாரிங்டன் நடிக்கிற பீஸ்ட்டுங்கிற ஒரு படம். இல்லை பீஸ்ட் வித்துங்கிற ஒரு படம். ஸோ இதில் மாதத்துக்கு ஒரு முறை இந்த கிட் ஹாரிங்டன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டாக மாறுவார். இதை அவள் பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறான், அந்த பீஸ்ட்டாக மாறினா அவங்க அப்பாவை சரி பண்ணலாம் இல்லையாங்கிறது தான் பேசிக் அவுட்லைன். ட்ரெய்லருமே நல்லா ஃபன்னாக தான் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஜான் ஸ்னோவை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். மனுஷனை இட்டர்னல்ஸ் படத்தில் பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்க போகிறோம். நம்புறேன். பிளாக் நைட்டாகவும் யூஸ் பண்ணல, பிளேடையும் யூஸ் பண்ணல, வெறி பேத்திட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ் இந்த ட்ரெய்லர் சூப்பர் ஃபன்னாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த பத்துக்கான எல்லா அப்டேட்ஸும் முடிந்த ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் பண்ணாலோ தப்பு சொல்லித்தாலோ அந்த மாதிரி கமிக்கல காம்பனிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில் மீட் பண்ண தெரிவிக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட